Hello friends, welcome to SyntaxTube. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Flet அப்படிங்கிற ஒரு நியூ framework பத்தி பார்க்க போறோம். இந்த framework ஓட URL வந்து flet.dev அப்படிங்கிற இந்த URL இதோட டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது பைத்தான் யூஸ் பண்ணி Flutter app எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த frameworkல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு Flutter பத்தி நாலேஜ் இருந்துச்சுன்னா பைத்தான் உங்களுக்கு தெரியும் அப்படினாலும் நீங்க Flutter வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. இந்த frameworkல Flutterோட ஒரு சில widgets எல்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி Flutter app வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். டாக்குமெண்டேஷன்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனா கவுண்டர் ஆப் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களோட கவுண்டர் ஆப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் Flutterோட கவுண்டர் ஆப் வந்து என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கவுண்டர் ஆப் வந்து நம்ம இந்த Flet Frameworkல எப்படி டிசைன் பண்ணலாம், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தான் நாலேஜ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லாட்டா நான் அப்கமிங் வீடியோஸில் பைத்தான் பற்றி கொஞ்சம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி டேரெக்டாக இந்த Flet Frameworkை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் Flutter கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன விட்ஜெட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க விட்ஜெட்ஸ் எல்லாம். அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேஅவுட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் விட்ஜெட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நேவிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பட்டன்ஸ்க்கு என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரோட் மேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்டேஷன் படிக்கணும்னா இந்த URLக்கு வாங்க, வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கவுண்டர் ஆப் வந்து நம்ம இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் நீங்கள் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து இந்த Flet ஃப்ரேம்ஒர்க்கையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து Flutter இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. Flutterோட SDK தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வெர்ஷன் வந்து 3.7.2. அதே மாதிரி இந்த Flet அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்ஒர்க்கும் இருக்குது. நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் பிப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜர் அது பிப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிப் இன்ஸ்டால் Flet அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த Flet ஃப்ரேம்ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஆல்ரெடி பிப் அண்ட் Flet ஃப்ரேம்ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். Flet பிப் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பைத்தானில் இருக்க என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற காமிக்கும். இங்கே Flet அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்ஒர்க்கும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு அந்த கவுண்டர் ஆப் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். நான் இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் இதில் வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு counter.py ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைத்தானில் கிரியேட் பண்ணுறதுனால python.py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம சேவ் பண்ணோம். இம்போர்ட் Flet. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம்ஒர்க்கை நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் Flutter இந்த ஃப்ரேம்ஒர்க்லேருந்து பேஜ் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டும் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டும் நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எல்லா பைத்தான் ப்ரோக்ராமும் மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாட் கிரியேட் அதாவது Flutter ஆப் டெவலப் பண்ணிங்கனாலும் அது வந்து மெயினில் தான் உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மெயினில் பேஜ் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டை, அதாவது இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கலாம். நம்ம இந்த கவுண்டர் ஆப்பில் என்ன கொடுத்துருந்துருப்பாங்கன்னா ஆப்போட டைட்டில் Flet டெமோ ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த Flet டெமோவை நம்ம இங்கேயும் கொடுக்கலாம். Flet டெமோ ப்ளஸ் வந்து
page dot horizontal alignment equal to center vertical alignment. சென்டர்னு சொல்லி நான் வைக்கிறேன். இது என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெயின் மெத்தட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்குள்ளே இந்த பேஜுங்கிற என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ளட்டரில், அதே மாதிரி தான் இங்கே பேஜ் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்போட டைட்டில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பேஜில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஹரிசாண்டலாக எனக்கு சென்டராகவும், அதாவது ஹரிசாண்டலாக சென்டராகவும் வெர்டிகலாக சென்டராகவும் எனக்கு வந்து அலைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறதுக்கு டெர்மினலில் போயிட்டு பைத்தான் கொடுத்துட்டு counter.py ஃபைல் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் போயிட்டு பைத்தான் counter.pyன்னு கொடுத்து என்டர் அடிங்க. ஓகேங்களா? ஒரு blank அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. இதே அப்ளிகேஷன் இது வந்து இப்போ விண்டோஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதே சேம் அப்ளிகேஷனை நம்ம ஃப்ளட்டரில் விண்டோஸ் ஓஎஸ்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்னா விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும், .NET இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பட் இங்கே வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எம்டி ஸ்க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு சில எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம கவுண்டர் ஆப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் பார், பேஜ் டாட் ஆப் பார் இஸ் ஈக்குவல் டு ஆப் பார் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஃப்ரேம்வொர்க்கில் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப் பார்க்கு டைட்டில் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கே டைட்டில் வந்து இது வந்து ஒரு கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணுது. இங்கே கண்ட்ரோல்னால் நம்ம ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் விட்ஜெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் கண்ட்ரோலை நான் இங்கே கொடுக்குறேன். இதோட இனிஷியல் வேல்யூ வந்து இங்கே டைட்டில் வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, இதே வேல்யூவை காப்பி பண்ணி நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆப் பார்க்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். பிஜி கலர் ஈக்குவல் டு கலர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே ஸ்மால் லெட்டர்ஸில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கலர்ஸ் டாட், அதே மாதிரி டைட்டிலுக்கும் கலர் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டாட் ஒயிட். இப்போ ஆப் ரன் பண்ணலாம். ஆப் பார் கொடுத்தாச்சு, பட் ஆப் பார் வந்து நமக்கு தெரியல. ஸோ என்ன ரீசன்னா பேஜில் எந்த எலமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணாமல் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேஜ் டாட் ஆட்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த விட்ஜெட் வந்து சென்டரில் அலைன் ஆகிருக்கு. எதுக்கு சென்டரில் அலைன் ஆகிருக்கலாம்? இங்கே பேஜில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் சென்டரில் அலைன் பண்ண சொல்லியிருக்கேன். வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் சென்டர் அலைன் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பேஜில் ஏதாவது ஒரு கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? பேஜுக்குள்ளே ஆப் பார் வந்துச்சு. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஹாவ் புஷ்டு த பட்டன் திஸ் மச் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதை அப்படியே நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். பட் அதுக்கு கீழே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படிங்கிற இந்த வேரியபிளும் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனும் இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம வந்து அதில் கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து இங்கே கிளிக் பண்ண உடனே இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கணும், இதையும் நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் F1 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து நம்ம கொடுக்கணும். அதையும் நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட text is equal to empty
நமக்கு வந்து ஐகான் தான் இருக்கு, அதனால ஐகான் டாட் ஆட் அப்படிங்கிற ஐகான்ஸை நம்ம அதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகான்ஸ் டாட் ஆட் அப்படிங்கிறது இங்கே டாட் வச்சோடனே உங்களுக்கு வந்துடும். ஆட் அப்படிங்கிற இந்த ஐக்கானை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து bg color is equal to colors dot blue. அதே மாதிரி இந்த பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் ஓகேங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா ஆன் கிளிக் அப்படிங்கிற இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற கிளிக் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் நான் ஓகேங்களா. இப்போ இந்த ஆன் கிளிக் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும் ஓகேங்களா. இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை இந்த ஆப் பாரோட அட்டாச் பண்ணிட்டோம். சரி, இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை இப்போ இந்த பேஜில் ஆட் பண்ணிவிட்டோம்னா போதும். அதை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து டிஃபைன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் டாட் floating action button is equal to f1. இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோன்னா என்ன எரர் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து இங்கே நமக்கு கவுண்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் விஜெட் அதுக்கு கீழே நோ டெக்ஸ்ட் விஜெட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா காலம்குள்ளே ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி காலம்ங்கிற ப்ராப்பர்ட்டி இதுலேயும் இருக்குது. நம்ம எதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை தனியாக எடுத்துகிட்டு இதையும் இங்கே show text equal to change text of value equal to 0 அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0ல் இருக்கு ஓகேங்களா. இதோட ஃபாண்ட் சைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சைஸுங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு 30 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். கமா ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு விட்ஜெட்டையும் இந்த பேஜுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விட்ஜெட்டும் ஒரு காலமில் தான் நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ காலம்ங்கிற இந்த இதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. காலம்குள்ளே கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஷோ டெக்ஸ்ட்டை, நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட் ஓகேங்களா. நான் சேவ் பண்ணிட்டேன். ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. உங்களுக்கு இங்கே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனும் வந்துருச்சு, இங்கே புஷ்டு திஸ் மச் ஆஃப் டைம்ஸ் 0 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இது ரெண்டும் ஸ்டார்டிங்கில் அலைன் ஆகிருக்கு, இது வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமில் அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு சென்டர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டன் ட்ரிகர் பண்ண போகிறோம். பட்டன் ட்ரிகர் பண்ணால் இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும். பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக்டுங்கிற அந்த ஆப்ஷன் வருது, பட் வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஆன் கிளிக்கில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்ச் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ, அதாவது இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து இன்டீஜர் ஆஃப் ஆல்ரெடி சேஞ்ச் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருந்துச்சு +1. ஸோ என்ன ரீசன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது, டபுள் கொட்டேஷன்களை ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ இதில் இருக்க வேல்யூ வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு +1 ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இங்கே print of change text dot value
ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுறப்ப இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0லேருந்து 1ன்னு மாறிடுச்சு, 2 3ன்னு மாறிடுச்சு. பட் இங்கே வந்து ஸ்க்ரீனில் அதை வந்து அப்டேட் ஆகலை. அதுக்கு என்ன ரீசனா, பிரிண்ட்டில் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், பட் வந்து யூஏல சேஞ்ச் ஆகலை. அந்த யூஏல அப்டேட் ஆகிறதுக்கு நம்ம இந்த பேஜில் வந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. பேஜ் டாட் அப்டேட்னு கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுதா? ஓகேங்களா. இந்த ஐக்கானோட கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ரவுண்டட் ஐக்கானாவும் மாற்றிக்கலாம். இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஃப்ளட்டரில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய நிறையா விட்ஜெட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கண்டெய்னர் இருக்குது, ரோ இருக்குது, காலம், ஸ்டாக்கு, லிஸ்ட்டு, வியூ லிஸ்ட்டு, கிரிட் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குது, அதே மாதிரி அவுட்லைன் பட்டன் இருக்குது, எலிவேட்டட் பட்டன் இருக்குது, ஃபில்டு பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலர்ட் டயலாக்ஸ் வந்து எப்படி ஷோ பண்ணுறது, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா. இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளட்டர் வந்து டெவலப் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் இதை பற்றி நிறையா போடலாம்.